ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து வெளிநாடுகளில் மாபெரும் ஒரு சாதனை பண்ணியிருக்கு. இந்த ஒரு சாதனையை கேட்ட ரசிகர்கள் செம்ம உற்சாகத்தில் இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி அந்த வீடியோ இப்போ டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து நாளைக்கு வந்து, அதாவது நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர்கள் செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த திரைப்படம் வந்து சூர்யாவோட கரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து பலாயிரம் கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட நிறைய பட்டாளம் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கமலஹாசன், நடிகர் கார்த்தி, இந்தமாரி வந்து லேட்டஸ்ட்டாக சென்சார் போர்ட்லேருந்து கூட நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்மளோட சென்சார் போர்டு கிட்டேருந்துலாம் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து நம்மளோட ஒரு பாராட்டம் வாங்கிட முடியாது. அந்த பாராட்டம் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வாங்கியிருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இடையில வந்து இப்போ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து எல்லா தேட்டர்லையும் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 வருடம் கழிச்சு வந்து நம்மளோட சூர்யாவோட கங்குவா திரைப்படம் இங்கிலீஷ் மல்டிப்ளெக்ஸ் செயின் கனடாவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கனடாவில் ஒரே ஒரு ஆக்டருக்கு மட்டும் தான், அதாவது கங்குவா திரைப்படத்துக்கு மட்டும்தான் நிறைய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, கங்குவா திரைப்படம் தமிழ்நாடு ஸ்க்ரீனை விட கனடாவில் அதிக ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து எந்த ஒரு தமிழ் நடிகரும் செய்யாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் கம்மியான ஸ்க்ரீன் கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் அமரன் திரைப்படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கிறதுனால கங்குவா திரைப்படத்துக்கு பாதி ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்கு. ஆனால் கனடாவில் முழு ஸ்க்ரீனும் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு செம்ம பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு.